ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸி நியூஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹாப்பியஸ்ட் சீசன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்துல பார்த்தீங்கன்னா 2 ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு உன்னை நான் வீட்டுல இன்ட்ரோ பண்றேன் இந்த கிறிஸ்துமஸ் சீசனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதுக்கு அப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, இவங்க அந்த பொண்ணை வீட்டுக்கு இன்ட்ரோ பண்ணாங்களா, இவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் என்னெல்லாம் பண்றாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், சில பேர் இந்த ஸ்டோரி பிளாட்டை பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, சில பேர் நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை உங்க பாயிண்ட் ஆஃப் வியூக்கே நான் விட்டுறேன். இவங்க படத்துல காமிச்சிருக்க லவ் போர்ஷன் அந்த பாண்டிங்ல ஓரளவு நீட்டா காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்துல வர காமெடி போர்ஷன்ஸ் அங்கங்க ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இவங்க கிறிஸ்துமஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகளும் அந்த கொண்டாட்டங்கள்லாம் ஓரளவு நீட்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டா இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளே அமைச்சிருக்காங்க. படம் ஃபுல்லாவே காமெடி, லவ், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நீட்டாவே பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நமக்கு பல சீன்ஸ் பிரெடிக்டபிளா இருக்கதான் செய்யும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த கான்செப்ட்காகவே உங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் பிடிக்கும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதனால இந்த படத்துக்கு நான் எந்த ரேட்டிங் கொடுக்க விரும்பல. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.